Like, share and subscribe and press the bell icon to never miss another update on Bolo India. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த டெக் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, என்னுடைய மொபைல் வந்து அதிகமாக ஹேங் ஆகுது, அதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து மொபைல் வந்து ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நெட்டை ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நெட்டை ஆஃப் பண்ணியிருந்தாலுமே வந்து ஹேங் ஆகும். இது வந்து என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஜிபி அதாவது ரேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு ஆப்ஸ் வந்து அதிகமாக இது இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொபைல் வந்து ஹேங் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜிபிக்கு மேலே உள்ள மொபைல் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேங்கும் வந்து ஆகாது. 3 ஜிபிக்கு உள்ளே வந்து ரேம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன், ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் வச்சுருந்தாலே கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் தான் ஆகும். ரொம்ப வந்து குறைச்சிருங்க. அதாவது இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே குறைச்சிருங்க. அதாவது 3 ஜிபிக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரேமு. 3 ஜிபிக்கு உள்ளார கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய மொபைலில் உள்ள ரேம் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து க்ளியர் பண்ணணும். ரேம் வந்து க்ளியர் பண்ணணும். அதாவது செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணிக்கிறணும். பேட்ரி கெப்பாசிட்டி எல்லாமே, பூஸ்ட் ஸ்பீடு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆகிறது வந்து தடுக்க முடியும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதாவது மெமரி கார்டு போட்டிருப்பீங்க பார்த்திங்களா அடிஷ்னலாக, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா, உங்களுடைய கான்டாக்ட், உங்களுடைய ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே அந்த இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகவே எப்பயுமே வச்சுக்கோங்க, குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேங்குங்கிறதும் ஆகாது. இந்த இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால ஈஸியாகவே உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் பாதுகாத்துக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். For more such videos in local languages, download the Bolo India app now.